அன்பானவர்களே, நான் உங்கள் டேனியல் பீட்டர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். காலை மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிற மன்னா என்னவென்று சொன்னால், நம்மிலே ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கும், ரொம்ப நாள் வாழணும், நீண்ட நாள் இந்த உலகத்தில் இருக்கணும், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதை குறித்து பைபிள் நமக்கு என்ன சொல்கிறது பாருங்கள். அதுதான் இன்றைக்கு மன்னா. சங்கீதம் 91 சங்கீதம் 16வது வசனம் சொல்கிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பாருங்க, நீடித்த நாளால் மனுஷனை திருப்தியாக்குவார் ஆண்டவர். நீண்ட நாள் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எவ்வளவு நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு நாள் வாழ ஆண்டவர் கிருபை தருவார், திருப்தியாக வாழ வைப்பாராம். பைபிள் வசனம் அருமையாக சொல்லுது பாருங்கள். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை ஜபத்தில் அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறதப்பா, என்னை நீண்ட ஆயுள் நாளை நான் திருப்தியாக வாழும்படி கிருபைத்தார் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நீண்ட நாள் வாழ வைத்து சமாதானமாய் உங்கள் வாழ்வை மாற்றி தருவார். இந்த வசனத்தை எழுதினவர் தாவீது என்ற பக்தர். அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, தாவீது தீர்க்க ஆயுசோடு கூட நீண்ட நாள் அவன் நல்ல முதிர் வயதிலே வாழ்ந்து மரித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் இதை சொன்ன தாவீதினுடைய வாழ்விலும் அவர் ஆசையை நிறைவேற்றினார். அதனால்தான் அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்விலும் கூட இப்படியே நீண்ட ஆயுளோடு உங்களை திருப்தி ஆக்குவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நீண்ட கால வாழ வைத்து ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சேனலை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க, லைக் கமெண்ட் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.